அனைவருக்கும் வணக்கம். உங்கள் நான் தனசேகரன். இந்த காணொளியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலிஷன் டயாமீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நீட்டு இந்த மூணுத்துலேயுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். இப்போ யூஜி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலிஷன் டயாமீட்டர். கலிஷன் டயாமீட்டர்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். The collision is an event in which the center of two identical molecules comes with a distance d from one another. Sigma, which is the distance between center of the molecules at the point of closest approach, is called the collision diameter. இந்த கலிஷன் டயாமீட்டர்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், ரெண்டு மாலிகுல் இருக்குது, அது ஐடென்டி மாலிகுல். அது மேக்சிமம் எவ்வளோ க்ளோஸில் வரப்போ இந்த ரெண்டு மாலிகுலினுடைய சென்டர் பாயிண்ட்டுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கலிஷன் டயாமீட்டர், சிக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த டயாமீட்டரை வந்து டீன்னு கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ கலிஷன் டயாமீட்டர்னா இரண்டு ஒரே மாதிரியான மூலக்கூறுகள் முடிந்த அளவு ஒன்றோடு ஒன்று நெருங்கி வரப்போ இரண்டு மூலக்கூறுகளுடைய மைய பகுதிகளுக்கு இடையே உள்ள அந்த தொலைவு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கலிஷன் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து கலிஷன் நம்பர். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ZC = √2 π சிக்மா ஸ்கொயர் C பார் ஆவரேஜ் வெலாசிட்டி இன்ட்டு ரோ. இந்த ரோன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி, சிக்மானா ஆவரேஜ் வெலாசிட்டி, சிக்மானா சின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, சிக்மான்னு பார்த்தீங்கன்னா வந்து கலிஷன் டயாமீட்டர், பைனா மேக்னிடியூடு √2. இது பார்த்தீங்கன்னா கலிஷன் நம்பருக்கான சமன்பாடு. சரி, இந்த கலிஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் with which a single molecule will collide per unit time per unit volume of the gases is called collision number. ஒன்றும் கிடையாது. ஒரு கண்டெய்னருக்குள்ளே நமக்கு தெரியும் நிறைய மாலிகூல்ஸ் இருக்கும். அதில் ஒரு மாலிகூல் என்ன பண்ணால் நகர்ந்து போகிறப்போ அந்த பாதையில் எத்தனை மூலக்கூறுகளோட என்ன பண்ணுது, மோதுகிறது. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கலிஷன் நம்பர்ஸ். அப்போது ஒரு 20 மாலிகூல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு சிங்கிள் மாலிகூல் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு குறிப்பிட்ட வால்யத்தில் என்ன பண்ணுதுன்னா அப்படி மூவ் ஆகிறப்போ அது எத்தனை மாலிகூலோட மோதுகிறது, அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் கலிஷன். சப்போஸ் 10 மாலிகூலோட மோதுதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய கலிஷன் நம்பர் என்ன 10. ஓகேங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருந்தே நமக்கு பார்த்தீங்கன்னா கலிஷன் டயாமீட்டர் ஃபார்முலா வேணும்னா இந்த சிக்மா ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சுட்டு ரிமைனிங் எல்லாமே டிவைட் கொண்டு போயிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ZC / √2 π C பார் ரோன்னு கிடைக்கும். அது பார்த்தீங்கன்னா கலிஷன் டயாமீட்டருக்கான சமன்பாடு. அதனுடைய விளக்கம் பாருங்க. ZCனா கலிஷன் நம்பர், சிக்மானா டயாமீட்டர் ஆஃப் தி மாலிகூல், C பார்னா ஆவரேஜ் வெலாசிட்டி, ரோன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல் பர் யூனிட் வால்யூம் ஆஃப் கேசஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில நேரங்களில் டி கூட என்ன கொடுக்குங்கன்னா டென்சிட்டின்னு கொடுக்குறோம். அப்போ ரோன்னா இங்கே டென்சிட்டி. ஓகேங்களா? ஜென்ரலாக ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பர் வால்யூம் இருக்கும். கெமிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகூல் பர் யூனிட் வால்யூம். ஒரு கண்டெய்னரில் எத்தனை மாலிகூல் இருக்குது ஒரு பர்டிகுலர் வால்யூத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் டென்சிட்டியே அடர்த்தியை வந்து ரோன்னு சொல்கிறாங்க, டீன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்மா வந்து டயாமீட்டர்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் டீன்னு கூட கொடுக்குறாங்க. அப்போ எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணால் லெட்டர்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா கலிஷன் ஆஃப் டயாமீட்டர்ஸ் அதனுடைய டெஃபினிஷனு, கலிஷன் ஆஃப் நம்பர் அதனுடைய டெஃபினிஷன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.